வெல்கம் டு MKPG. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புறா வளர்க்குறதுனால நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களும் நல்லதை பற்றியும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதுக்கு இந்த டாபிக் இன்றைக்கி போட வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா, ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த புறா வளர்க்குறத இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா, மற்ற புறா வளர்க்குறவங்க நம்ம மேலே கோவப்படுவாங்களா, இல்லை கிளப்பில் இருக்கவங்கெல்லாம் வளர்க்குறாங்களே, அப்போ வந்து நம்ம புறாக்களை அழிக்கிற மாதிரி ஆயிருமே, இந்த புறா வளர்க்குறத கெட்டதை சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ம திட்டுவாங்க, பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். பட் நான் நடுவில் உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட நான் புறாங்களை எடுத்துகிட்டு சில இந்த ஃபாரின் பேர்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்தேன். அதுக்கான காரணம் என்ன, எதனால் அந்த நடுவில் இந்த வீடியோஸ் குறைஞ்சிச்சின்றதை எனக்கு நல்ல வியூவர்ஸ் ஏறக்கூடிய டைமில் நான் வீடியோஸ் போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கான காரணத்தை பற்றியும் ரொம்ப நாளாக எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உறுத்திக்கிட்டே இருந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாமேன்றதுனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். அப்படின்னா புறா வளர்க்குறதுனால கெட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம புறா வளர்க்குறதுல என்னென்ன கெட்டது இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். படிப்படியாக வரக்கூடிய வீடியோஸில் இதில் நம்ம நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றத அந்த மைனஸ் எல்லாத்தையும் ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கான வழியும் நான் சொல்லிடுறேன். இப்போ அதுக்கான சொல்யூஷன் கிடச்சதுனால தான் இந்த வீடியோவை நான் தைரியமாக மேக் பண்ணி போடுறேன். புறா வளர்க்குற எல்லா நண்பர்களும் கோவப்பட வேண்டாம், நான் நல்ல விஷயங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். அதை சொல்லி தான் இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புறா வளர்த்தா தர்த்துறோம், வீடு விளங்காமல் போயிடும், அந்த டாப்பிக்குள்ளே நான் வரல. ஓகேவா? புறா வளர்க்குறதுன்றது ஒரு நல்ல விஷயம், அதை நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். புறா வளர்க்குறதுனால நம்ம மைண்டு ரிஃப்ளெக்ஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு அமைதி ஏற்படும். ஸோ இது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புறா வளர்க்குறதுனால நமக்கு கிடைக்கும். ஒரு பெட்ஸுக்கு நம்ம ஃபுட் ஃபீட் பண்ணும்போது நம்ம மைண்ட் ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம புறா வளர்க்குறோம். இதை நம்ம பசங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கறதுனால என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமில் அடிக்ட் ஆகிறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வர கேம்ஸ் எல்லாமே வயலண்ட்டாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. அதை பார்க்குறாங்க, அதை அப்படியே ப்ராக்டிக்கலாக அவங்க லைஃப்பில் செஞ்சு பார்க்க ஆசைப்பட்றாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கும், பேட் ஹேபிட்ஸை பசங்க கற்றுக்காமல் இருக்கிறதுக்கும், ஸோ அதை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு புறான்னு இல்லை, எந்த பெட்ஸ்னாலும் நம்ம வளர்க்கலாம். எது நம்ம சூட் ஆகுதோ அதில் நம்ம போகிறது பெஸ்ட்டு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, புறா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது இல்லாமல் நான் இருந்ததே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நடுவில் நான் இந்த புறாங்களை எடுத்துட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா, தர்த்தரம் அந்த விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு ரீதியாக என்ன பிரச்சனை வரும் புறா வளர்க்குறதுனால, உண்மையிலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். புறா கூட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் இது. ஃபஸ்ட்டு விஷயம், புறா வளர்க்குறோம், நம்ம ஒரு லாஃப்ட்டுக்குள்ளே வளர்த்தா என்னென்ன பண்ணணும், என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு லாஃப்ட்டு, ஒரு ரூம் கட்டி நீங்கள் புறா வளர்க்குறீங்க, உள்ளேயே போகிறீங்க வரீங்க, வெண்டிலேஷன்ஸ்லாம் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ இல்லை வெண்டிலேஷன்ஸ் அதிகமாகவே இருக்குதுன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், புறாக்குள்ளே நீங்கள் கூண்டுக்குள்ளே போனவனையுமே லாஃப்டாக இருக்கும் பட்சத்தில் ரெக்கைங்க நிறைய உள்ளே பறக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு சூரியன் ஒளி உள்ளே படும் போது அந்த ரெக்கைங்க எவ்வளோ பறக்குதுன்றதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அப்படி இல்லை நைட்டில் போயிட்டு உங்களோட லாஃப்ட்டில் சுவிட்ச் ஆன் பண்ணி பாருங்கள், லைட்டில் உங்களுக்கு அந்த டஸ்டோட பார்ட்டிகல்ஸ் நிறைய பறக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பறக்கிறத உள்ளே இன்டேக் பண்ணும் போது ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி ஏற்படும். வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது வீசிங் காமனாக இப்போ வரக்கூடியது எல்லாமே குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி குழந்தைங்கள நீங்கள் உள்ளே போய் புறாங்களை காமிக்கும் போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு அந்த ரெக்கையை உள்ளே வாய் வழியாகவே இழுத்துருவாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு அது ரெக்கை இதை இழுக்கக்கூடாதுன்றது தெரியாமல் அப்படியே உள்ளே இழுத்துருவாங்க. அது அவங்களோட லங்ஸில் போய் படியும் அந்த ரெக்கை. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு வீசிங் பிரச்சனை வரலாம், டஸ்ட் அலர்ஜி கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும்? இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய டிசீஸ் பார்த்திங்கன்னா, உங்களுக்கே தெரியும், இந்த மீனா ஹஸ்பண்ட் இறந்து போனது நுரையீரல் பாதிப்புனால. ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு லிவர் வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, ஏன்னா கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு லிவர் வீக்காக தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது சிச்சுவேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உள்ளே போய் இந்த புறா எச்சத்தை சுவாசிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை வரும். வராமல் இருக்காதுன்னு கிடையாது.
ரொம்ப நாள் கழித்து சில பேருக்கு வரலாம். சில பேருக்கு ரொம்ப ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது வராமலும் போகலாம். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் எனக்கே பார்த்திங்கன்னா மூச்சு விடுறதுல சிரமம் வந்து இந்த புறா குண்டுங்களுக்குள்ளே போகிறதுனால வருது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் புறாங்களை டோட்டலாக எடுத்துட்டேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் எனக்கு வீடியோ போடுறதுக்கு என்கிட்ட புறாங்க இல்லை. ஸோ அதனால் நான் வெளியில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட கூண்டுங்களை எடுத்து போட ஆரம்பித்தேன். சரி, ஓகே, இந்த மாதிரி எச்சங்கள் பிரச்சனை இல்லாமல் பேர்ட்ஸ் வளர்க்கலான்னு சொல்லி நான் யோசித்தேன். பட் அந்த பேர்ட்ஸுங்களில் இருக்கக்கூடிய எச்சத்தினால கூட இந்த நுரையீரல் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலான்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணி சில விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதை தான் நான் வந்து இப்போ வச்சுக்கிட்டு திரும்பவும் நான் புறாங்களை ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ அதை உங்களுக்கு சொல்லித்தரணும், ஷேர் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவோட முழு நோக்கமே. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகலாங்க, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் இருக்க விஷயத்த டீட்டெயில்டாக சொல்லணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா, இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு பிரச்சனை வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதுவும் இல்லாமல் உள்ளே வந்து புறாவோட எச்சத்தில் நிறைய வைரஸ் கிருமிங்க, மெயினாக வந்து நம்ம நுரையீரலை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் கிருமிங்க புறாவோட எச்சத்தில் இருக்கிறது உண்மை தான். அதை வந்து நான் நிறைய டாக்டர் ரிசர்ச்சு, யூடியூப்பு, ஸோ அது மாதிரி நம்ம ஆன்லைனில் படித்தது எல்லாத்துலேயும் நான் பார்த்துட்டேன். நம்ம புறாவை எப்படியாவது வளர்த்துற முடியாதா, ஸோ இது நம்ம பாதுகாப்பாக வளர்க்க முடியாதான்னு சொல்லிவிட்டு நான் நிறைய ட்ரை பண்ணேன். இது வந்து எனக்கு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மூச்சு விடுறதுல சிரமம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஸ்டார்டிங்கில் நான் கண்டுபிடிச்சதுனால எனக்கு பிரச்சனைலாம் போயிடுச்சு. நிறைய பேஷண்ட்ஸ் வெளிநாட்டிலேருந்து பேசினவங்க புறா வளர்த்ததுனால எனக்கு நுரையீரல் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னது, இது எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே இது எப்படி வருது, இது எப்படி அவாய்ட் பண்ணலான்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம புறா வளர்க்குறதுக்கு நான் தைரியமாக இப்போ உள்ள மறுபடியும் வந்ததுக்கு காரணம் நான் எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிகிட்ருக்கேன்ற ஒரே ஒரு ரீசன் தான். இந்த புறாவை கூண்டில் நான் ஒரு 5 பேர் தான் ப்ரோ வச்சுருக்கேன் மொத்தத்தில். எனக்கு எதாவது பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா, வெளியில் ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் வளர்க்கும் போது மரக்கூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5 பேர் வச்சுருக்கிறீங்கன்ற பட்சத்தில் அதை 3 நாளுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டு நல்லா வெயிலில் ட்ரை ஆகிற இடமா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா, இல்லை மழை பெஞ்சு இந்த மாதிரி நனைகிற டைம்லலாம் கண்டிப்பாக நீங்கள் 3 நாளுக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிடுங்க. வெளியில் வளர்க்குறவங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% தாங்க ரிஸ்க் இருக்கும், அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. லாஃப்ட்டுக்குள்ளே வளர்க்குறவங்களுக்கு நான் மெயினாக சொல்கிறேன், புறா கூடவே நான் இருப்பேன்ப்பா, நான் நிறையா புறாங்களை தான் பார்த்துட்ருப்பேன். ஸோ அதுங்க வந்து முட்டை வைக்கிறது, இந்த குஞ்சு பொரிக்கிறது எல்லாருமே அப்படி தான் பார்ப்போம். ஓகேவா, இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, புறா கூண்டில் நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா நல்ல ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அடுத்த பட்சத்தில் ரெஸ்பிரேட்டரி மாஸ்க்கு N95 விட அதிகமான குவாலிட்டி உள்ள மாஸ்க்கு அமேசானில் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 600 ரூபாயிலேருந்து 700 ரூபாய்க்கு நமக்கு இந்த 3 மாஸ்க்கு கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி மாஸ்க்கு வாங்கிக்கோங்க. ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கிற நார்மல் க்ளவுஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. க்ளீன் பண்ணுற அன்னைக்கு மட்டும் மாஸ்க்கையும் க்ளவுஸையும் எக்காரணத்தை கொண்டும் கலட்டவோ வைக்கவோ அந்த க்ளீனிங் ப்ராசஸ் முடிக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த க்ளீனிங் ப்ராசஸ் நீங்கள் எல்லாத்தையும் பட்டித்தகுடோ ஏதோ ஒன்று வச்சு சுரண்டி க்ளீன் பண்ணி முடிச்சிட்டிங்க, எல்லாத்தையும் ஒரு கவர், பிளாஸ்டிக் கவரில் நல்லா உள்ளே போட்டு கட்டிடுங்க. ஓகேவா, கட்டிட்டு அது மாதிரி நீங்கள் வைரஸ் கிருமிகளை கொல்லக்கூடிய நிறைய வைரஸ் கிருமிகளை கொல்லக்கூடிய மருந்து நமக்கு தெரியும். அதை நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த நுரையீரல் பிரச்சனை வருமானு கேட்டால் வரும்பா. அது சில பேருக்கு வந்து சீக்கிரமாக வரும். லிவர் வீக்காக இருந்தால் சீக்கிரமாக வரும். லிவர் நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னா உங்களுக்கு நாளடைவில் உங்களுக்கு ஹியூமிடிட்டி குறையும் போதும் வரலாம். ஸோ புறாங்கள் கூடவே ஊடுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வரும். ஏற்றுக்காததும் அவங்க மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்குது. சரியா, இதை ஏன் சொல்ல வரேன்னா, குழந்தைங்க வச்சுருக்குறோம், புறங்க கூட வந்து குழந்தைங்க வரும் போவோம். சில பேர் வந்து வாயிலே தீனிலாம் ஊட்டுறாங்க. நானும் அப்படி பண்ணிகிட்டு இருந்த ஆள் தான். புறா எச்சத்தை கையிலே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்த ஆள் தான். ஓகேவா, இதெல்லாம் நான் வந்து நுரையீரல் பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த புறாங்களுக்குள்ளே போய் அந்த எச்சத்தை சுவாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பிரச்சனை வருது. ஓகேவா,
இதனால தான் நான் வந்து புறாங்களை எடுத்துட்டேன். இப்போ திரும்பவும் கொண்டு வந்ததுக்கு காரணம் அதுக்கு வந்து நான் கரெக்டாக என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் நான் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் எப்படி பண்ணேன், எப்படிலாம் நம்ம வந்து பண்ணால் இதில் வந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இதை நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ என்னடா அவன் சொல்லிவிட்டு இப்படி எந்த சொல்யூஷனும் சொல்லாமல் பயங்காட்டிட்டு விட்டுட்டானே நினைக்காதீங்க. இதுக்கு அடுத்தது வரக்கூடிய வீடியோஸில் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு டென்ஷன் வேண்டாம், ஃப்ரீயாகவே இருங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷனை கிளியராக சொல்கிறேன். திட்டாதீங்கப்பா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்லது தான் செய்வேன். எத்தனை வருஷமாக நான் அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். எந்த கெட்டதையும் நான் சொன்னது கிடையாது நம்ம புறா வளர்ப்பு சேனலில். இதுவும் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ மெயினான ரீசன்ஸ், புறா வளர்க்குற நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நல்லா பார்த்து புறாங்களோட இருக்கிறதுக்கான சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவோம். இதோட பார்ட் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது சொல்லாமா வேணாமான்னு நான் தயங்கிட்டு இருந்த ரீசனே இது தான். ஓகேவா? இது வரைக்கும் நமக்கு எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்ததில்லை. ஏன்னா யார் மனசையும் நம்ம கஷ்டப்படுத்துனதும் கிடையாது. ஸோ இந்த புறா வளர்ப்பு கலை அழியக்கூடாது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோழியில் போயிட்டாங்க. ஸோ சண்டை சேவலில் வந்து அதிகமாக போயிட்டாங்க. என் கூட புறா வளர்த்த நண்பர்கள் எல்லாருமே இப்போது எந்த புறாவை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. மார்க்கெட்லேயும் பெருசாக புறாங்க இப்போ ரேட்டுங்கெலாம் போகிறதே கிடையாது. ஸோ அந்த கலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஆனால் நம்ம வந்து இஷ்டப்பட்டவங்க மட்டும் தான் இன்னும் நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம். கண்டிப்பாக அந்த கலையை அழிய விடக்கூடாது. அதை வந்து நம்ம நல்லா வளர்த்து மறுபடியும் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து முயற்சி என்னென்ன பண்ண முடியுமோ நம்ம சேனல் சார்பாக நம்ம கண்டிப்பாக எடுப்போம். ஓகேவா? வளர்க்குறவங்க எப்படி கேர் பண்ணி நம்ம இருந்துக்கிட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாப்பிக்கோட நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு ஒரு வீடியோ நான் தரேன். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.